எனக்கும் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் சார் அவர்களுக்கும் இருக்கிற அந்த பந்தம், அந்த தொடர்பு, இது யாரும் நிறைய பேருக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா அந்த மாதிரி நிகழ்ச்சி அவர்கள் செய்யவே இல்லை. அதுக்கு மாறாக ஏசி சார் இங்க செஞ்சிருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எம்ஜிஆர் விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சினிமால இருந்து வர்றவங்க எல்லாம் அரசியல்ல எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. சத்தியமாக யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் ஒரு யுக புருஷர், பொன்மன செம்பல், மக்கள் திலகம். இன்னும் 100 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டான கூட அந்த மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியாது. அவரே பிறக்க வந்தாதான் உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் ஆகணும்னு சொன்னா அவனோட பைத்தியக்கார யாருமே இருக்க மாட்டான். அவருடைய சாதனைகள் ஐம்பதுகளில் பெரிய ஹீரோவாக ஆக்ஷன் ஹீரோ இருந்தாரு. பெரிய ஆக்ஷன் ஹீரோ லைக் அலிபாபா படம், மலைக்கள்ளன், அந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது சடனா 50 or 52 நினைக்கிறேன், சிவாஜி சார் அவருடைய என்ட்ரி, பராசக்தி, ஒரே ஷோல நடிப்பு என்னங்கிறத மாத்திட்டாங்க. வசன உச்சரிப்பு என்னங்கிறத மாத்திட்டாங்க. இதான் நடிப்பு, இதான் வசன உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை உண்டாக்குனாங்க நடிகர் திலகம். அந்த காலகட்டத்துல பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் சிவாஜி சார் பின்னாலே போனாங்க. எம்ஜிஆர் சார் கதையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எம்ஜிஆர் சார் படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவர் சொந்தமா ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லைங்க, மாணவர்கள் தெரியாது, அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணார். இவருக்கு தேவையா இது? கெட்ட காலம் வந்தா இப்படிதான் நினைச்சாங்க. அந்த படம் நாடோடி மன்னன் இதிகாசம் படிச்சது. டைரக்டர்ஸ் எல்லாம் நடுங்கிட்டாங்க. நான் யாரும் நிரூபிச்சாரு, நீங்க யாரும் வரலனாலும் பரவாயில்ல, நானே படம் எடுத்து நானே டைரக்ட் பண்ணி நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலிருந்து அவர் செட்டுக்குள்ள வந்தாலே டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் வேர்க்கும். அந்த மாதிரி சாதனை படிச்சு காட்டியவர். அவர் காலத்துல யாரோட ஒரு போட்டி, சினிமாவில யாரோட போட்டி? சிவாஜி கணேசன் சார். நடிப்பில இமயம் நடிகர் திலகம். அனைத்து இந்தியாவில் அனைத்து பெரிய பெரிய நடிகர்கள், ராஜ் கபூர்ல இருந்து இந்த மாதிரி சிவாஜி சார் மாதிரி ஒரு ஷாட் கூட நம்மால் ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒத்துக்கிட்ட ஒரு சான்றிதழ் கொடுத்த நடிகர். அவருக்கு போட்டியா எம்ஜிஆர் சார் நடிச்சு அவரை விட பெரிய மார்க்கெட் சம்பாதிச்சு, அவருடைய பெரிய பணம் சம்பாதிச்சு, அவரை விட பெரிய படங்களை கொடுத்து சாதனை பண்ணி நின்னார் இல்ல, அது எம்ஜி ராமச்சந்திரன் சார். சினிமாவில் அவர் செஞ்ச சாதனை. அரசியல்ல யார் அவருக்கு போட்டி? மதிப்புக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் மாதிரி ஒரு எழுத்தாளர் இந்தியாவிலேயே கிடையாது. அவர் மாதிரி ஒரு பேச்சாளர் இந்தியாவிலேயே கிடையாது. அவர் மாதிரி ஒரு அரசியல் ஞானி இந்தியாவிலேயே கிடையாது. அவர் மாதிரி ராஜதந்திரி இந்தியாவிலேயே கிடையாது. அவரை 13 ஆண்டுகள் கோட்டையில முதலமைச்சர் சேர்ப்பக்குமே திரும்பி பார்க்காத மாதிரி வச்சவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அது என்ன சாதாரண சாதனையா? 13 ஆண்டுகள் அவருக்கு மக்களுக்கு நடத்தின ஆட்பு. சாமானிய மக்களுக்கு ஒரு கரண்ட் இல்லாத வில்லேஜுக்கு கரண்ட் போச்சு. ஒவ்வொரு குடிசையிலையும் ஒவ்வொரு விளக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஒவ்வொரு வில்லேஜுக்கு பஸ் பண்ணாங்க, ரோடு போட்டாங்க. 13 ஆண்டுகள் 1 kg அரிசிக்கு 1.25 ரூபாய், அதுக்கு மேல தாண்டவே இல்லைங்க. பஸ் கட்டணம் தாண்டவே இல்லை. அப்புறம் 20 அதெல்லாம் வந்துருச்சு, அது விட்டுடுங்க. மதிய உணவு காமராஜர் கொண்டு வந்து மதிய உணவு 100 குழந்தைங்க ஒரு கிளாஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா 30 பேரு 3 படங்கு தான் மதிய உணவு கொடுத்துட்டு இருந்தது. ரொம்ப கேலியாக இருக்கு. எம்ஜிஆர் சார் வந்த பிறகு அது மதிய உணவுன்னு சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. சத்துணவு திட்டம் சொல்லி அது எப்படி பண்றாங்கன்னு சொல்லி செஞ்சு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் சர்வ சாதாரணம். அப்ப எல்லாம் அந்த காலத்துல டபுள்ஸ் போனா புடிச்சிருவாங்க. ஏழை மக்கள் டபுள்ஸ் போனா புடிச்சிருவாங்க. அந்த சட்டத்தை மாத்தினாங்க, டபுள்ஸ் போலாம் அப்படின்னு. அப்ப சந்தேகத்துல யாருக்கு வேணும் கேஸ் போடலாம், அப்படி ஒரு சட்டம் மாத்துறாங்க. அது
20,000க்கு மேலே கூட ரேஷன் கடைங்க ஆரம்பிச்சு ஊழியருக்கு வந்து சம்பளம் கொடுத்தாங்க. அதனால்தாங்க கம்பிட 13 ஆண்டுகள் இருந்து கடைசியில அவர் ஜெயிச்சது அமெரிக்கால இருந்து அவரோட உயிரோட இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஐயா அவர்கிட்ட பேச முடியாதுன்னு சொன்னா பரவாயில்லைன்னு சொன்னாங்க. அவரால் செயலாற்ற முடியாது பரவாயில்லை, அந்த மகன் உயிரோட இருந்தா மட்டும் போதும், அவங்கதான் ஓட்டு போடுறோம்னு சொல்லி குத்துறாங்க. மனிதர் அவர் வந்து காலமாயிட்டு இப்போ கூட வந்து சமாதியில வந்துட்டு அந்த வாட்ச் சத்தம் இன்னும் கேக்குதா அப்படின்னு சொல்லி இன்னும் ஜனங்க கேட்டுட்டு இருக்காங்க. தெய்வ பிறவிங்க, தெய்வ பிறவி. அவருடைய 100ஆண்டு விழா. எனக்கும் வந்து ஒரு 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு அவர் கூட. அது எங்கேயோ நான் சொன்னதில்லை, நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ அவர் பணம் கொடுத்தே சிறந்த கையங்க. அவர் வந்து அவரால் வந்து எத்தனை பேரை உதவி பண்ணிட்டாங்கன்னு தெரியாது, இன்க்ளூடிங் மிஸ்டர் ரஜினிகாந்த். அது சொல்ற 1978 எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நர்வஸ் பிரேக் டவுன். விஜய் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்கேன், நர்வஸ் பிரேக் டவுன் கம்ப்ளீட்லி. டே அண்ட் நைட் வேலை செஞ்சு அங்க இருக்கும்போது எம்ஜிஆர் சார் அவர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி அவரே போன் பண்ணி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அங்க 2 மாசம் கழிச்சு 2 மாசம் அங்க இருந்து நான் குணமடைஞ்ச பிறகு என்ன வெளியே விட மாட்டேங்கிறாங்க, அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா நான் வந்து ஒரு போன் வருது சிஎம் ஆபீஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம், நான் பேசணும்னு சொல்லி எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் வைப்போம். அதுக்கப்புறம் போன்ல வந்தாங்க. போன்ல வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் 2 நாள் டெல்லி போயிட்டு இருக்கேன், போயிட்டு வந்த உடனே நீங்க வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு டி நகர்ல ஆபீஸ் அங்க போனேன். அங்க போய் பார்த்த பிறகு என்கிட்ட சொன்னாங்க, பார்ப்பா தம்பி, நடிகனுக்கு வந்து உடம்பு தான் மூலதனம், அதை உடம்பை நல்லா பார்த்துக்கணும், அதை உடம்பை ஜாகிரதையா பார்த்துக்கணும். ஸ்டண்ட்ல எல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்காத, ஸ்டண்ட் பண்றதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க, அது ரிஸ்க் எடுக்காது. அது முன்னாலே கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது முடிச்ச பிறகு சொன்னாங்க, கல்யாணம் எப்போ பண்ணிக்கிறேன், இல்லையா இன்னும் பொண்ணு பார்க்கல, முதல்ல கல்யாணம் பண்ணிக்கங்க, நல்ல ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கும், முதல்ல பொண்ணை பார்த்தா என்கிட்டதான் சொல்லணும், நான் கல்யாணத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் மனைவி லதாவை நான் பார்த்தேன். ஒரு 2-3 மாசத்துல நான் எங்க அண்ணாவும் கூட சொல்லல, எம்ஜிஆர் சாருக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி நான் பொண்ணை பார்த்திருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க, சந்தோஷமா நான் வர்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் 5-6 மாசம் ஆச்சு. அவங்க வீட்டுல மிஸ்ஸஸ் வீட்டுல ஒத்துக்கல. மிஸ்ஸஸ் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. சினிமாக்காரங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது கொஞ்சம் வந்து நர்வஸ் பிரேக் டவுன் எல்லாம் எனக்கு இருந்தது இல்லையா, அந்த ரெப்புடேஷன் எல்லாமே. 5 மாசம் 6 மாசம் கழிச்சு என்கிட்ட கேட்டாங்க, என்ன ஆச்சுப்பா கல்யாணம் அப்படின்னு. இல்ல சார், நான் சார் தான் கூப்பிடுறேன். இல்ல சார், அது வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் அவங்க ஏதோ ஒத்துக்கிறது கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. 3வது நாள் 2வது நாள் வந்து அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு கேட்டு எப்படி திடீர்னு ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னா, மிஸ்டர் ஒய்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எம்ஜிஆர் சாருக்கு நல்லா தெரியும். ஒய்ஜிபியோட ஃபேமிலி உறவினர் தான் என்னுடைய வைஃப் லதா அவர்கள். எம்ஜிஆர் சார் ஒய்ஜிபி சார் போன் பண்ணி, ஏன் தயங்குறீங்க, நல்ல பையன், கொஞ்சம் கோபக்கார, உங்க பண்ண கொடுங்க, நல்லா வச்சுப்பா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காங்க. ஊடகங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அவர்கள் இன்னும் உயிரோட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் இப்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல அதுக்கு காரணமே பொன்மன செம்பல் எம்ஜிஆர் சார் அவர்கள். அதுக்கப்புறம் 1984 நான் ராகவேந்திரா திருமண மண்டபம் நான் கட்டிட்டு இருக்கேன். கட்டிட்டு வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து நான் அப்ளை பண்ணிட்டு, பட் ஃபவுண்டேஷன் எல்லாம் ஈஸியா கழிச்சிடும், எல்லாமே ரூல்ஸ் வயலேஷன் எல்லாம் இல்லை. கம்ப்ளீட்லி வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எழுப்பிட்டு இருக்கோம். பட் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா
என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேலை நிறுத்துங்க. ஒரு நபர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு நபர் வந்துட்டு யாரும் அந்த லேண்ட் புரோக்கர்ஸ் எல்லாம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்துட்டு மேல போறதுக்கு விடாம தடுக்கிறாங்க. நான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க போய் பாருங்க யாரும் சொல்லி நம்ம ஆளுங்க இருக்கு சொல்றேன், நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் நானே போறேன், எனக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. 6 மாசம் 7 மாசம் ஆச்சு, மழை காலம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, இது ஒரே வழிதான், நீங்க வந்து சிஎம்ஏ போய் பார்த்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தயக்கம், யாருக்கிட்டையும் இப்படி கேட்டு பழக்கமே இல்லை. நியாயமா இருக்கு. சோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வேற வழி இல்லை. இப்ப நான் பாம்பேல இருந்தேன், நான் போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேளுங்க. நெக்ஸ்ட் டே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நான் ஃபிளைட் நைட்டு பிடிச்சி கிடிச்சு மார்னிங் வந்தேன். மார்னிங் வந்து ராமவர தோட்டத்துல போய் உட்காந்து வந்து கேட்டு உடனே, என்ன எப்படி இருக்கீங்க, என்ன சமாச்சாரம், போன் பண்ணீங்க, நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் இல்லைங்கய்யா, அது வந்து இந்த மாதிரி கோடம்பாக்கத்துல ஒரு மண்டபம் கட்டிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து ஒரு நபர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லும் போது, எல்லாமே கரெக்டா இருக்குல்ல, அவங்க அப்ப என்ன ப்ராப்ளம், நீங்க நாளைக்கு வாங்க, நான் பாம்பேல இருந்து வந்துட்டு இருக்கேன். பாம்பேல இருந்தா வர்றீங்க, எத்தனை நாள் ஷூட்டிங், 10 நாள், ஏன் வந்து அப்புறம் சொல்லாம நீங்க முடிச்சிட்டு வாங்க, நீங்க வாங்க, முடிச்சிட்டு வந்து போன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து போன் பண்ணேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நான் போறேன், நான் 6 மாசமா தேடிட்டு இருந்த நபர் அங்க கை கட்டி உட்கார்ந்து இருக்காங்க. அவர் உட்காந்து, எம்ஜிஆர் சார் அப்ப உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அவங்க வந்து உட்காந்து அவர்கிட்ட கேட்டாங்க, யார் தெரியுமா, தெரியும் என்ன, இந்த காலத்துல நடிகருங்க பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டம், ஒரு பையன் தம்பி வந்து பணம் சம்பாதிச்சு அதை காப்பாத்துறது இன்னும் கஷ்டம், ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து தொல்லை கொடுக்கலாமா, உடனே என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து நீங்க கிளியர் பண்ணுங்க, திருநாவுக்கரசு போன் போடுங்க சொன்னாங்க. அப்போ வந்து ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் திருநாவுக்கரசு உடனே போன் பண்ணி அதெல்லாம் கரெக்டா இருந்தா ஏவி பண்றீங்க, உடனே தம்பிக்கு வந்து எம்எம்டியை பாஸ் பண்ணுங்க சொன்னாங்க. 3 நாளே என்ஓசி வந்தது, எம்எம்டி என்ஓசி வந்தது. ராகவேந்திர மண்டபத்து கட்டினதுக்கு காரணமே அவர் தாங்க. இதுல வந்து ஊடகங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா திருநாவுக்கரசு இருக்காங்க, போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொன்மனா செம்பல் அவருடைய எத்தனை பேர் உதவி, அது வந்து ஒரு தெய்வ பிறவிங்க. அவர் ஒரு மர்ம மனிதர், மாய மனிதர், தெய்வ பிறவி. அந்த ஆண்டனுடைய சக்தி அவரை இயக்கிட்டு இருந்தது. அந்த மூகாம்பிகை, அந்த அம்மன், அதுதான் அவரை இயக்கிட்டு இருந்தது. அந்த மதுரை வீரன், அவர்தான் அவரை இயக்கிட்டு இருந்தாங்க.